ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான இட்லி மாவு போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இட்லி மாவு போண்டா பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் அரை கப் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா போண்டா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அடுத்ததாக வந்து இந்த டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் மாவு கொஞ்சம் தனியாட்டு இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரே ஒரு சில்லி, அப்புறமா வந்து கொஞ்சமாக கரி லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதால நல்லா வந்து சூப்பரான பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நான் கொஞ்சமாக மிளகும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதை அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் வந்து போண்டா மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். எல்லா மாவையும் ஒரே பேட்சாக வந்து நிறைய போடாதீங்க. அப்போ வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்காது. நான் வந்து 2 பேட்சாக போட்டுக்கிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 போண்டா அளவு கிடச்சிது நான் எடுத்த மாவில். இதை விட ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் இருக்கவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ எவ்வளோ ஸ்நாக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட் இது. நல்ல ஒரு தேங்காய் சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க இது. இப்போது நான் ஒரு பேட்ச் வந்து போட்டுட்டேன். இது வந்து ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி விட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துடாதீங்க. அப்போனா வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. ஃப்ளேம் வந்து நல்லா கம்மி பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக வைங்க. அப்போ தான் வந்து சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வெளியிலையும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம போண்டா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே எடுத்து வெளியில் வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பேட்ச் வந்து போட்டு முடிச்சுட்டேன். இதை வந்து வெளியில் எடுத்துடுறேன். நல்லா வந்து வாசனையும் அவ்வளோ கமன்னு நல்லா இருக்குங்க. இப்போ அடுத்ததாக வந்து நான் 2வது பேட்ச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரே பேட்சில் நிறைய போடாதீங்க. அப்போ நல்ல நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. ஸோ அது மாதிரி ஒரு பேட்சாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு அரைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.